இருப்பது என்பது அவ்வளவு அரிது இல்ல, முடியல நம்மால, பேசிக்கினே இருக்கணும். ஒரு ஆராய்ச்சி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில பேசுறதுக்கு ஒண்ணுமே விஷயம் இல்லையாம். இப்ப நம்ம எல்லாம் என்ன பேசுறோம்? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது, இப்ப முதல்ல பேச்சு எப்ப வந்திருக்கும்? பேச்சு என்பது என்ன? ஒலி வடிவம். மொழியின் ஒலி வடிவம். எழுத்து என்பது என்ன? ஒலியின் வரி வடிவம். இப்ப முதல்ல ஒலி வடிவம் தான் வந்தது. மொழி என்பது எப்பொழுது வந்திருக்கும்? விலங்குகளுக்கு மொழி இருக்கிறதா? இருக்கு. அவங்க மொழி நமக்கு தெரியல. ஒரு ஆடு கத்துவதில் வித்தியாசம் இருக்குது. ஒரு கோழி கத்துவதில், ஒரு குழந்தைகிட்ட எப்படி கத்தும்? ஒரு ஆபத்து வந்தா எப்படி? மகிழ்ச்சி வந்தா எப்படி? அதற்கு மொழி இருக்கிறது. ஆனா இவ்வளவுதான். மகிழ்ச்சிக்கு ஒரு மொழி, ஆபத்திற்கென்று ஒரு மொழி, அன்பிற்கென்று ஒரு மொழி, ஆசைக்கென்று ஒரு மொழி, பசிக்கென்று ஒரு மொழி, இவ்வளவு ஒரு 5, 6 தான் வச்சிருக்கிறது. நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. மொழி என்றால் என்ன? ஒரு குறிப்பு, ஒரு ஒலி குறிப்பு கொடுக்கும். அதை வச்சு அதை வளர்ப்பவர்கள் தெரியும். ஏன் இப்படி கத்துது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இவ்வளவுதான் அதற்கு. இவ்வளவுதான் நமக்கும் இருந்திருக்கணும். ஆனா இந்த மனுஷ பையன் முதல்ல ஊன்னு கத்திட்டு இருந்தான். காட்டு மிரான்லாம் எப்படி பேசியிருந்திருப்பாங்க? ஒண்ணு சைகையில. இப்ப நம்ம கூட நம்மள அறியாம சைகை இருக்கு தெரியுங்களா? இப்ப தலையிலேயே சைகை இருக்கு, கண்ணுல சைகை இருக்கு. அதனாலதான் யாருமே ஒருத்தர் பார்த்து கூடாது. யாரோ மாதிரி இங்க இருக்கணும். இங்க அப்படிதான் இருப்போம். கணவன் மனைவியே வந்தா கூட சொல்லிடுவேன், அப்பா இங்க கணவன் மனைவி இதெல்லாம் இங்க ஆத்மா, இங்க நீ மட்டும்தான் இருக்க. இத்தனை இந்த உலகத்துல இருந்து அப்படியே விடுபட்டுடு. அது பாட்டு நீ போனோம். அது அவ்வளவு சுகமா இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் காட்டுல போய் தனியா இப்படி நான் மட்டும் இருக்கேன்னு இருக்க முடியாது. அப்படி ஒரு ஆசை தான். யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு தெரியல. ஆசை நம்ம மட்டும் இருக்கணும். அதாவது யாரும் டிபெண்ட் கிடையாது. இயற்கையை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்போ ஒரு நியூஸ் படிச்சேன். ரஷ்யாவில் இருந்து வந்த ஒரு குடும்பம் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ஒரு குகையில போய் 20 ஆண்டு காலமோ என்னமோ அவர்களே வாழ்ந்திருக்காங்க. எந்த டிபெண்டன்சியும் கிடையாது. என்ன ஜாலி இல்ல. ரேஷன் கார்டு கிடையாது, கரண்ட் பில்லு கிடையாது, தண்ணி வசதி தேவையில்ல, சாலை வசதி தேவையில்ல, கழிப்பிட வசதி தேவையில்ல, அது இதுன்னு பிச்சுட்டு நிக்கணும். நம்ம எவ்வளவு டிபெண்டன்ட் இல்ல. நம்ம பெட்ரோல் விலை ஏறினா என்ன அவங்களுக்கு? எது என்ன ஆனா என்ன அவங்களுக்கு? அந்த அந்த குகைக்குள்ள எவ்வளவு, அங்க எந்த வசதினாலும் எவ்வளவு ஒரு ஜாலியா வாழ்ந்திருப்பாங்க. அதுக்காக எல்லாரையும் இப்போ குகை வாழ்க்கைக்கு போக சொல்றீங்களா? சும்மா அப்படி. அப்ப எந்த ஒரு ஒரு தொடர்பும் இல்லாமல் வாழ்வது நமக்கு கிடைக்காது இனிமே. இவ்வளவு சமுதாயம். அதனால்தான் நம்ம யார் என்று சொல்வார்கள் என்றால், மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு, ஒரு சோசியல் அனிமல். இது ஆழ்ந்து சிந்திங்க. நம்ம யாரையும் நம்பி இல்லைன்னா சொல்ல முடியாது. அது விலங்குகள் வேணா சொல்லலாம், இயற்கையை சார்ந்து வாழும். எனக்கு இந்த விலங்குகளை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். எப்படின்னா, அவங்க உண்மையிலே ஞானிகளாக வாழ்வார்கள். விலங்குகள், விலங்கு மனிதர்கள் நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலே விலங்கு எவ்வளவு கிரேட் தெரியுமா? சில வீடியோஸ் எல்லாம் விலங்குது பாருங்களேன். ஒரு சிங்கம் தன்னை வளர்த்தவன் கிட்ட காட்டுற அன்பு. ஒரு சிங்கம் கொடூரமான விலங்கு, பார்த்திருக்கீங்களா? ஒரு யானை தன் வளர்த்த அதுக்கு மதம் ஏறினாதான் அதை அடித்து கொள்ளுமே தவிர, ஆனால் தன்னை வளர்த்தவனிடத்தில் அத்தனை அன்பு காட்டும். மதுரை கோயில் யானையோ ஏதோ ஒரு கோயில் யானை ரொம்ப நேரமா யானை பாகன் ஏதோ ஒரு காரணத்துல நின்றுட்டு இருக்காரு. அந்த யானை என்ன பண்ணுது? அவனை உட்கார சொல்லி இப்படி அணைக்குது, கொஞ்சுது. அப்ப என்னன்னு கேக்குறாங்க. இல்ல நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கேன், அதனால அதை என்ன உட்கார சொல்லு. அதுக்கு தெரியுதா? நீங்கள் ஒரு பைரவர் நாய்ங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு நாள் நீங்க பிஸ்கட் போட்டு பாருங்க, அத்தனை உங்ககிட்ட அன்பு காட்டுவாங்க. ஒரு பசு எந்த விலங்காக இருந்தாலும், மற்ற வெளிநாடுகள்ல சொல்றாங்க, நம்மளுடைய அந்த காட்டு விலங்குகள் இருக்கு இல்லையா, ஒரு புலி, சிறுத்தை, சிங்கம், இது போன்ற விலங்குகளை அரசாங்கம் வீட்டுல வளர்ப்பதற்கு அனுமதி கொடுக்குது. ஆனா ஒரு சில ஆண்டுகள் கழிந்த பிறகு அந்த விலங்குகளை காட்டுல கொண்டு போய் விட்டுறணும். ஆனால் அந்த விலங்குகளை பார்க்கணும்னு இவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அது எந்த காட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இவங்க சொல்லுவாங்க, இந்த காட்டுல தான் இந்த விலங்குகளை விட்டுருக்கோம் அப்படின்னு. அவர்கள் போய் அதை வளர்க்கும் போது ஒரு ஒலி எழுப்புவார்களாம். அந்த ஒலி குறிப்பு கொடுத்திருப்பாங்க. அதை வச்சுதான் அவங்க வளர்த்திருப்பாங்க இல்லையா? அந்த விலங்குகளுக்கு ஏதோ ஒரு பாஷை தெரியும். அந்த ஒலியை எழுப்பும் போது வீடியோவே இருக்கு. எங்கிருந்தோ ஒரு சிங்கம் ஓடி வருதுங்க. நமக்கு பார்க்க பயமா இருக்கு. அவர் நிக்கிறாரு, அந்த சிங்கம் ஓடி வந்து அது ஒரு கடி கடிச்சா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஒரு திரைப்படத்துல கூட சொல்லுவார், ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் தெரியுமான்னு, சிங்கம் போல. அது நம்ம மேல பாஞ்சா என்ன ஆகும்? அவ்வளவு வலிமை வாய்ந்த விலங்கு சிங்கம். ஆனா
அந்த தாய் குழந்தைய அணைக்கிறதுக்கும் வேற ஏதாவது ஒரு பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு பூனைய சொல்லுவாங்க. பூனை இப்போ கடவுள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னா ஒரு பூனையினுடைய வாயை போன்றதுன்னுவாங்க. கடவுள் நல்லவரா கெட்டவரான்னா பூனையினுடைய வாய். இப்போ பூனை தன்னுடைய குட்டிய வாயால தான் கவ்வும். பார்த்துருக்கிறீங்களா? நாய் கூட வாயால தான் கவ்வும். புலி வாயால தான் கவ்வி கொண்டு போய் தன் குட்டியை கவ்வுவதிலும் இருக்கு. வாயால தான் கவ்வும். இறையை எப்படி கவ்வும்? அப்படித்தான் இறைவனிடத்துல இறைவன் நமக்கு இல்லையா? இப்ப இறைவன் நல்லவரா கெட்டவரானா நீ அதனிடத்தில் குழந்தையாக இருக்கிறாயா அல்லது அவரை எதிரியாக பார்த்து பகைவனுக்குரிய பண்புகளோடு இருக்கிறாயா அப்படின்றத வச்சுதான் இறைவன் நம்ம கிட்ட நடந்துப்பார். கிருஷ்ணனுக்கு துரியோதனன் எப்படி, அர்ஜுனன் எப்படி? கிருஷ்ணன் மீது தவற நீ எப்படி நடந்துக்கிறன்றதை வச்சுதான். சரி, இப்போ விலங்குகளிடத்திலும் நற்பண்புகள் இருக்கிறது. ஆனா விலங்குகளிடத்தில் இருக்கிற அந்த ஆலோசனை, இப்ப நல்லவங்க கிட்டதான் விலங்குகள் சொல்லுவாங்க. விலங்குகளும் இப்ப இருக்கே. அப்ப மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, விலங்குகள் தன்னிடத்தில் அன்பு பாராட்டுவர்களிடத்தில் அன்பு பாராட்டும். மனுஷன் நீங்க சொல்லலாம் அன்பு பாராட்டாதவர்களிடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும். உண்மையை சொல்லுங்க, அன்பு பாராட்டுவர்களிடத்திலே நம்மால் அன்பு பாராட்ட முடியலையே. உண்மைது தானே? இப்ப அதனால தான் விலங்குகள்லாம் நம்ம கிட்ட கேஸ் போடுன்னு சொல்லுவேன். அதுங்களுக்கெல்லாம் நம்ம பேசுறது தெரியல. நான் என்ன விலங்கா அப்படின்னு நம்ம கேட்டா விலங்கு வரும். இங்க வா, என்ன விலங்கான்ற நீ? என்ன நீ என்னை விட சிறப்பு? உன்ன மாதிரி நான் டவுரி கேட்டேன? உன்ன மாதிரி பாலியல் வன்கொடுமையில நான் ஈடுபட்டேனா? எத்தனை இந்த மாதிரி திருடுனா, பொய் சொன்னா, சூது பண்ணனா, பொறாமப்படுறேன்னா? ஏன் இன்னொரு முறை எவனாவது விலங்கான்னு என்ன கேட்க கூடாதுன்னு சொல்லும். விலங்குகளை விட தாழ்ந்தவர்கள் நாம் ஆயிட்டோம். இப்ப அதை உயர்த்துவதுதான். ஆனாலும் மனிதன் யார் என்றால் ஒரு சோசியல் அனிமல், ஒரு சமூக விலங்கு. ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, விலங்குகள் இயற்கை மட்டும்தான் சார்ந்து வாழ்கிறது. ஆனால் மனிதன் சமுதாயத்தை சார்ந்து வாழ்கிறான். ஒரு விஷயம் கூட நம்ம சமுதாயம் இல்லாம வாழ முடியாது. நான் யாரை நம்பியும் இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றிற்கும் நாம் சமுதாயத்தை சார்ந்து இருக்கிறோம். தண்ணி வரல ஒரு நாள்னா பிளம்பர் வரணும் நமக்கு. கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஆளு வரணும் நமக்கு. ஒரு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வேணும், மளிகை பொருள் வேணும், விவசாயி வேணும், நமக்கு ஒரு வியாபாரி வேணும், வண்டியில போனா ஒரு ஆட்டோ வேணும், ஒரு காரு வேணும், ஒரு சாலை வசதி போட்டு தர ஒரு அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிறோம். ஒன்னொன்னு நினைச்சு பாருங்க. காலையில எழுந்ததுல இருந்து நாம் படுக்கிற வரைக்கும், ஏன் தூங்குறது கூட ஒரு ஏசி வேணும், ஃபேன் வேணும் நமக்கு. இப்ப சமுதாயத்தை நாம் சார்ந்து இருக்கிறோம் இல்லையா? அப்போ அவன் ஒரு சமூக விலங்கு. சமுதாயத்துல எப்படி இருக்க போறோம் நம்ம? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க? சுவாமிஜி சொல்லுவாங்க, வாழ வேண்டும் என்று எண்ணி நாம் வந்ததில்லை. நம்ம யாருமே வாழணும்னு நினைச்சு நம்ம வந்திருக்கோமா? நான் இந்த வயிற்றுல தான் பிறக்கணும், நமக்கு ஞாபகம் இருக்காது. வந்திருக்கலாம், பெரியவர்கள் அப்படிதான் வருவாங்களாம். இந்த தாய் தந்தையர்கள், இந்த இடம், இந்த ஊர், இந்த சமுதாயம் என்று அவர்கள் தேர்ந்தெடுத்து பிறப்பார்கள் என்று மகான்களை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் நமக்கெல்லாம் அந்த உரிமை கிடையாது. ஒரு பெரிய நிலைக்கு போயிட்டா உரிமைகள் இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் கூட சரி, இது வரைக்கும் எல்ஐக்கு பியூன் போகலாம், இது வரைக்கும் கிளர்க்கு போகலாம், இது வரைக்கும் மேனேஜர் போகலாம், இது வரைக்கும் ஜிஎம் போகலாம், எங்கே வேணாலும் சிஇஓ போகலாம். அதுக்கப்புறம் அதனுடைய அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் போகலாம் இல்லையா? அது போல பெரிய நிலை வாய்த்தால் அவர்களுக்கு ரூல்ஸ் கிடையாது. அது எப்படி ஒரு ஆஃபீஸில் இருக்கு, ஒரு ஸ்கூலில் எப்படி இருக்கு, மாணவர்கள் எது வரையும் போகலாம், ஒரு ஆயாமா எது வரைக்கும் போகலாம், ஒரு ஏஹெச்எம், ஹெச்எம், பிரின்சிபல், அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ட்டு, ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அது போல நம்முடைய இந்த உலகமாகிய பள்ளிக்கூடத்திலும் பிரபஞ்சமாகிய பல்கலைக்கழகத்திலும் இருக்கு ரூல்ஸ். அது நமக்கு தெரியாது. அப்ப நாம் கேட்டு எந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கல. வாழ வேண்டும் என்று எண்ணி நாம் பிறந்ததில்லை. அருட்தந்தை சொல்றாரு. இத கண்ணதாசன் சொல்றாரு, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தார் இல்லை, என் பிள்ளை என கேட்டு பிறந்தான. இது எதுவுமே நமக்கு தெரியாது. பெரிய விஞ்ஞானிகள் கூட சொல்கிறார்கள், இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது, உயிர்கள் எப்படி வந்தது வேணும்னா நீங்க 1000 விளக்கங்களை கொடுக்கலாம். எப்படி வந்தது என்று நல்லா சிந்தியுங்க.
இந்த உயிர்கள் எப்படி வந்தது, இந்த தோற்றம் எப்படி வந்தது, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, இந்த அண்ட சராசரங்கள் எப்படி தோன்றியது என்று ஆளாளுக்கு ஒரு வியாக்கியானம் வச்சிருக்காங்க. நிறைய பிலாசபி இருக்கு நம்ம கிட்ட, நிறைய பிலாசபி இருக்கு. படைப்பு தத்துவம், பெருவெடிப்பு தத்துவம், மாயா தத்துவம், பரிணாம தத்துவம், தன்மாற்ற தத்துவம், இப்படி நிறைய தத்துவங்கள், நிறைய ரகசியங்கள் நிறைய சொல்லுவாங்க. இப்படிதான் உலகம் தோன்றுச்சு அப்படின்ட்டு, இப்படிதான் உயிர்கள் தோன்றியதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் தோன்றியது? ஒரே ஒரு கேள்வி, ஏன் தோன்றியது? ஒய்? யாருக்காவது பதில் இருக்கா? எல்லாம் சொல்லலாம், ஆனா சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நம்முடைய மெய்ஞானி ஐயா வேதாத்ரி ஐயாலிருந்து, நம்முடைய வள்ளல் பெருமானாரிலிருந்து எல்லோரும் சொல்வது, பட்டினத்தடிகள், சித்தர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ செஞ்ச கர்ம வினை நீ பிறந்த. கர்மாவை ஒருத்தன் நம்பலப்பா. அது என்ன கர்மா? என்னையே கேள்வி கேட்பாங்க. அது என்ன கர்மா? கர்மாவை நம்ப முடியல. கர்மான்றது ஒரு கடவுள் மாதிரி தான். கடவுளுக்கும் கர்மாவுக்கும் பெரிதாக வித்தியாசம் கிடையாது. கர்மான்னு ஒண்ணு இருக்கு, ஆனா காட்ட முடியாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அதை உணரதான் முடியும், காட்ட முடியாது. ஆனா என்ன கேள்வி, கர்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்புறோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் இந்த தேகமா வந்தது. இப்ப நம்ம கேள்வி, அப்ப சூரியனுக்கு என்ன கர்மா? பிரபஞ்சம் இந்த அண்ட சராசரத்துக்கு என்ன கர்மால அதெல்லாம் வந்திருக்கு? இந்த சூரியன் பாவமா இருக்கு, அவர் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் நிக்கிறாரா? பூமி எல்லா அண்ட சராசரங்களும் சுழன்று கொண்டே இருக்கிறது, அதுங்களுக்கு ஒரு ஓய்வே கிடையாது. இப்ப எந்த கர்மாவின் அடிப்படையில் அவைகள் எல்லாம் தோன்றியது? ஆணவம், கண்மம், மாயை. இது என்ன? பதி, பசு, பாசம். பசுவாகிய ஆன்மா பதியாகிய இறைவனிடத்தில் சேராது பாசமாகிய மாயை அந்த மலங்களுக்குள்ள மாட்டிக்கிச்சு. இப்ப பிறந்தது. புரியுதுங்களா? பதி, பசு, பாசம், இது மூணுமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே சுயம்புன்ட்டாங்க. இது எப்படி வந்ததுன்னா, சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? இல்லப்பா, கடவுளும் இருந்தாரு, ஆன்மாக்களும் இருந்தது, கர்மாவும் இருந்தது, மலங்களும் இருந்தது. ஆனா இந்த பசு பதிகிட்ட போய் போல, கடவுள்கிட்ட போகாம இந்த பாசம் கிட்ட ஒட்டிக்கிச்சு. அப்ப பூமியில பிறப்பெடுக்குது. இந்த பாசமாகிய கர்ம வினைகளை நீக்கி கொண்டு பதிகிட்ட சேரதான் அதனுடைய வாழ்வின் நோக்கம். நம்ம என்னென்னமோ வாழ்வின் நோக்கம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? 1000 நீ என்னவாக விரும்புற? எதுக்காகனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் இன்ஜினியர், டாக்டர், இதெல்லாம் சின்ன ஆம்பிஷன் தான். அப்போ ஒவ்வொருவரும் நான் கலெக்டர் ஆகணும், நான் பெரிய அரசியல்வாதி ஆகணும், இன்னும் நான் சயின்டிஸ்ட் ஆகணும், நான் ஸ்பேஸ்க்கு போகணும், நான் பெரிய கோடீஸ்வரர் ஆகணும், எல்லாம் இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், மானிட பிறப்பு எடுத்து வந்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஒண்ணா இருக்கலாம். ஆனா மானிட பிறப்பு என்று எடுத்து வந்தவர்களுடைய ஒரே நோக்கம், இந்த பசுவாகிய இந்த ஆன்மாவிடத்தில் இருக்கின்ற எல்லா குற்றங்களையும் குறைகளையும் நீக்கிவிட்டு பதியாகிய இறைவனிடத்தில் சேர்வதுதான். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.